Hi students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி சேலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. செகண்ட் கொஸ்டின், பாயிண்ட் அவுட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் நீதி வரையறைகளை விளக்குக. ஃபோர்த் கொஸ்டின், கிரிட்டிக்கலி எக்ஸாமைன் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை திறனாய்வு செய்க. ஃபிஃப்த் கொஸ்டின், டிஸ்கிரைப் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஹை கோர்ட். உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. வாட் ஆர் தி பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். சிக்ஸ்த் கொஸ்டின், முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விளக்குக. செவன்த் கொஸ்டின், ரைட் ஏ டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் வால்யூமில் மொத்தம் 3 லெசன்ஸ் இருக்குது. 3 லெசன்ஸ்லேருந்து 6 டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போது செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய டீட்டெயில் பார்க்கலாம். செவன்த் டீட்டெயில், ரைட் ஏ டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக. எய்த் கொஸ்டின், டிஸ்கஸ் தி கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. வெளியுறவுக் கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளை பற்றி விவாதிக்கவும். நெக்ஸ்ட், நைன்த் கொஸ்டின், மேக் அ லிஸ்ட் ஆன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபாலோட் பை இந்தியா டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக. டென்த் கொஸ்டின், ஹைலைட் தி இந்தியா and international organization with special references to any 3 India's global groupings. இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் குறித்து இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் 3 உலகளாவிய குழுக்கள் பற்றி சிறப்பு அம்சங்கள் குறித்து எழுதுக. அதுக்கடுத்து 11th கொஸ்டின், ட்ரேஸ் தி ரீசன் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக. 12th கொஸ்டின், மென்ஷன் ஒபேக் மிஷன்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப்ஸ் அதர் கண்ட்ரீஸ். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் ஒபேக் திட்டம் குறித்தும் அவ்வமைப்பை எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்தும் குறிப்பிடுக. டோட்டலாக சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வால்யூமில் செகண்ட் வால்யூம் 5 லெசன் இருக்குது. 5 லெசன்லேயும் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் 12 தான் இருக்குது. மோஸ்ட்டாக இது படிச்சிங்க அப்படின்னு சொன்னாவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சிவிக்ஸ் டீட்டெயில் அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஷின் ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, வேறு ஏதாச்சும் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் டாபிக் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஏதாச்சும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சதீஷ், சைனிங் ஆஃப்.